சிபிஐ விசாரணையில மாட்டிக்கொண்டது தளபதி விஜய் அவர்கள் அல்ல, சிபிஐ தரப்பினர் தான். ஏன்னா சிபிஐ கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்குமே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க. இதே நேரத்தில் ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் மற்றும் ஐஜி நிர்மல் குமாரையும் வேறு ஒரு அறையில் வைத்து சிபிஐ விசாரணையை மேற்கொண்டாங்க. 62 கேள்விகள் கிட்டத்தட்ட தளபதியிடம் கேட்கப்பட்டது. அதே நேரத்தில் எழுத்துப்பூர்வமான கேள்விகளை கொடுத்து எழுத்துப்பூர்வமான பதில்களை பெற்றுக் கொண்டனர். இப்ப சிபிஐ வந்து தளபதி கிட்ட, சார் நீங்க சாப்பிடறதுக்கு வெளியில போயிட்டு வரலாம், உங்களுக்கு பர்மிஷன் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா தளபதி உடனே என்ன சொல்லிருக்காருன்னா, இல்ல நான் இங்கே உட்காந்து சாப்பிடுறேன்னு சொல்லிருக்காரு. உடனே சிபிஐ வந்து லஞ்ச் நாங்க ரெடி பண்ணவா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க தயார் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த அறையில தளபதி மட்டும் தனியா இல்ல, தளபதி தரப்பு வக்கீல்கள் ஒரு 4 பேரும் கூட இருந்தாங்க. ஒரு 3.5 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த விசாரணை நடைபெற்றது. தனக்கு தெரிந்த சரியான பதிலை மட்டும் சிபிஐயிடம் தளபதி ஓபனாவே சொல்லியிருக்காராம். இன்றுடன் தளபதிக்கான சிபிஐ விசாரணை வந்து முடிவடைந்து விட்டது. அடுத்த கட்டமாக கரூர்ல இந்த உடற்கூறு செய்த மருத்துவர்கள் இருக்காங்களே, அவங்களை விசாரிக்க சிபிஐ வந்து முடிவு செய்துள்ளது. இதற்கிடையில சிபிஐ விசாரணையில மாட்டிக்கொண்டது தளபதி விஜய் அவர்கள் அல்ல, சிபிஐ தரப்பினர் தான். ஏன்னா சிபிஐ கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்குமே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க. இதே நேரத்தில் ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் மற்றும் ஐஜி நிர்மல் குமாரையும் வேறு ஒரு அறையில் வைத்து சிபிஐ விசாரணையை மேற்கொண்டாங்க. 62 கேள்விகள் கிட்டத்தட்ட தளபதியிடம் கேட்கப்பட்டது. அதே நேரத்தில் எழுத்துப்பூர்வமான கேள்விகளை கொடுத்து எழுத்துப்பூர்வமான பதில்களை பெற்றுக் கொண்டனர். இப்ப சிபிஐ வந்து தளபதி கிட்ட, சார் நீங்க சாப்பிடறதுக்கு வெளியில போயிட்டு வரலாம், உங்களுக்கு பர்மிஷன் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா தளபதி உடனே என்ன சொல்லிருக்காருன்னா, இல்ல நான் இங்கே உட்காந்து சாப்பிடுறேன்னு சொல்லிருக்காரு. உடனே சிபிஐ வந்து லஞ்ச் நாங்க ரெடி பண்ணவா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க தயார் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த அறையில தளபதி மட்டும் தனியா இல்ல, தளபதி தரப்பு வக்கீல்கள் ஒரு 4 பேரும் கூட இருந்தாங்க. ஒரு 3.5 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த விசாரணை நடைபெற்றது. தனக்கு தெரிந்த சரியான பதிலை மட்டும் சிபிஐயிடம் தளபதி ஓபனாவே சொல்லியிருக்காராம். இன்றுடன் தளபதிக்கான சிபிஐ விசாரணை வந்து முடிவடைந்து விட்டது. அடுத்த கட்டமாக கரூர்ல இந்த உடற்கூறு செய்த மருத்துவர்கள் இருக்காங்களே, அவங்களை விசாரிக்க சிபிஐ வந்து முடிவு செய்துள்ளது. இதற்கிடையில